ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம் போல் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 13/6/2025 வைகாசி மாதம் 30ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான வெள்ளிக்கிழமை சுபதினம் நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:42 சூரிய அஸ்தமனம் மாலை 6:35. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் மதியம் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:36 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். இன்றைய திதி இன்று மதியம் 3:26 வரை தேய்பிறை த்விதியை, அதன் பின்பு திருதியை நட்சத்திரம். இன்றைய சந்திராட்டமம் இன்று இரவு 11:36 வரை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு மிருகசீரிடத்துக்கு துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அவர் எங்கிருக்கின்றார்? ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். செய்தொழிலிலே அற்புதமான லாபங்கள் கிடைக்கின்றன. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, நல்ல இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12லே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி சந்தோஷமாக இருப்பீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே அற்புதமான லாபம் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வோடு சம்பள உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். ஆகவே கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பண வரவு அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்து. கன்னிராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு ஒரு சிறிய தொகையை முன்பணமாக கொடுப்பீர்கள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகளின் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் பெரும் வெற்றி பெறும். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். சிறப்பான நாள் இது. உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். இன்றைய நாளிலே எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் வேலையிலே கிடைக்கும். அதேபோல் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்கி சுப செலவு செய்வீர்கள். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்து. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வோடு சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும்.
மனம் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அற்புதமான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். ஆனால் கடன் வாங்கக்கூடாது. சுப செலவுகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்ற மிகுந்த நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். விரதங்கள், நிறைய விரதங்கள் இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை விரதம், வியாழக்கிழமை குருவார விரதம், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விரதம், பிரதோஷ விரதம், திங்கட்கிழமை சோமவார விரதம் என நிறைய விரதங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு அற்புதமான விரதம், விரதங்களிலே நான் ஏகாதேசி விரதமாக இருக்கின்றேன் என்று பகவத்கீதையிலே கண்ணன் சொல்கின்றார். அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெற்ற விரதம் ஏகாதேசி விரதம். இந்த ஏகாதேசி விரதம் என்பது அற்புதமான ஒரு விரதம். ஏகாதேசி விரதம் இருப்பவர்களுக்கு வைகுண்ட பதவி நிச்சயம் என்பது பெருமாளுடைய ஆணை. மேலும் அவர்களுடைய அந்திம காலத்திலே யமகிங்கரர்கள் வரமாட்டார்களாம். பெருமாளுடைய சீடர்கள் வந்து அழைத்து செல்வார்களாம் உயிர் பிரியும் நேரத்திலே. அப்படிப்பட்ட அற்புதமான விரதம் இந்த ஏகாதேசி விரதம். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான ஏகாதேசி விரதம் என்பது இந்துக்களாக பிறந்த ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம். இந்த ஜேஷ்டா மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே வரக்கூடிய ஏகாதேசி விரதத்தை உண்ணாமல் மட்டுமல்ல, ஒரு துளி
நீர் கூட அருந்தாமல் இருந்து கடைபிடிக்க வேண்டும் என்பது நியதி. இந்த விரதத்துக்கு பெயரே நிர்ஜல ஏகாதேசி என்று பெயர். அதாவது நீர் கூட அருந்தாமல் என்று பொருள். நிர்ஜல ஏகாதேசி விரதமானது, இந்த விரதமானது ஏகாதேசி அன்று காலை சூரிய உதயம் முதல் மறுநாள் துவாதசி காலை சூரிய உதயம் வரை இந்த 24 மணி நேரங்களா. பின்னர் துவாதசி அன்று காலையிலே ஸ்நானம் செய்ய வேண்டும். பின்னர் பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும், விஷ்ணுவை பிரார்த்தனை செய்ய வேண்டும், நாராயண நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதன் பிறகு அந்தணருக்கு ஹிரண்யம் அல்லது வேறு வஸ்திரம் தானம் செய்து அவரவருக்கு முடிந்த வகையிலே ஏதேனும் ஒன்றை அந்தணருக்கு தானம் செய்யலாம். ஒரு குடை தானம் செய்யலாம், செருப்பு தானம் செய்யலாம், கைத்தடி தானம் செய்யலாம். இப்படி நம்மால் முடிந்த தானம் கொடுக்கலாம். அவர்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கலாம். இப்படி நம்முடைய சக்தி என்னவோ அந்த சக்திக்கு ஏற்ப வாங்கி கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக அவர் வந்தவுடன் அவருக்கு நீர் அருந்த கொடுக்க வேண்டும். அவர் நீர் அருந்துகின்றார் அல்லவா, அதன் பிறகுதான் நாம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு இந்த நிர்ஜல ஏகாதேசி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி நீர் கூட அருந்தாமல் மிக கடுமையாக இந்த விரதத்தை கடைபிடித்தால் என்ன பலன் என்றால், இந்த நிர்ஜல ஏகாதேசி விரதத்தை கடைபிடிப்பதனாலே நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால், நாம் செய்த மலையளவு பாவமும் குறைந்து போகும் என்பது ஐதீகம். பல்வேறு புண்ணிய நதிகளிலே நீராடிய பலன் கிடைக்கும். கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி, நர்மதா, இப்படி பல்வேறு நதிகள் இருக்கின்றதல்லவா. இந்த நதிகளுக்கெல்லாம் சென்று நீராடினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த நிர்ஜல ஏகாதேசி விரதத்தால் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி விரதம் இல்லாமல் இருந்தாலும் நாம் மாதம் இருப்பதில்லை. ஆனால் இந்த ஒரு ஏகாதசி விரதம் மட்டும் இருக்கின்றேன் என்று சொல்பவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு மற்ற 11 மாதங்களிலே ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமா? இந்த நிர்ஜல ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு தனம், தானியம், நல்ல பசுக்கள் என அனைத்து விதமான செல்வங்களும் தானாக வந்து சேரும் என்பது ஐதீகம். மேலும் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு யமதூதர்கள் வரமாட்டார்கள், விஷ்ணு தூதர்கள் வருவார்கள். விஷ்ணுனுடைய அடியார்கள் வந்து இவருடைய ஆன்மாவை மரியாதையாக அழைத்து சென்று விஷ்ணு பாதத்திலே சேர்ப்பார்களாம். இப்படி விரதங்களிலே அற்புதமான விரதமான இந்த நிர்ஜல ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வாழ்பவர்களுக்கு அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நிர்ஜல ஏகாதசி விரதத்தை ஆழ்வார்கள் எல்லோரும் அற்புதமாக புகழ்கின்றார்கள். மார்க்கண்டேய மகரிஷி இந்த நிர்ஜல ஏகாதசியை பற்றி எழுதியிருக்கின்றார். இந்த நிர்ஜல ஏகாதசியை பற்றி விஷ்ணு புராணத்திலே இருக்கின்றது. ஆகவே தன்னை விஷ்ணுபிரான் எடுத்த 9 அவதாரங்களிலே கல்கி அவதாரம் இன்னும் எடுக்கவில்லை. கல்கி இப்போதே முற்றிக்கொண்டிருக்கின்றது. அவர் எப்போது எடுக்கப் போகின்றாரோ தெரியவில்லை. ஆனால் இந்த அவதாரங்களிலே எல்லாம் கூட பகவான் பெருமாள் தன்னை நம்பிய அடியாரை காப்பதற்காக பல்வேறு விதமான சுக்ஷுமங்களை செய்கின்றார். ஹிரண்யனிடமிருந்து பிரகலாதனை காப்பதற்காக நரசிம்மமாக வெளியே வந்தார். அதேபோல் வேதத்தை காப்பதற்காக கூர்ம அவதாரம் எடுத்தார், வராக அவதாரம் எடுத்தார். இப்படி தன்னுடைய அவதாரங்களின் மூலமாக நமக்கெல்லாம் நல்ல செய்திகளை சொல்லி அதன் மூலமாக உலகத்துக்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை செய்து கொடுத்தார் பகவான் நாராயணர். ஆக இப்படிப்பட்ட அருமையான இந்த
பெருமாளை பணிவதற்கு இந்த நிர்ஜல ஏகாதசி விரதம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விரதம். ஆகவே விரதங்களிலே சிறந்த விரதமாக இருக்கின்ற இந்த நிர்ஜல ஏகாதசி விரதத்தை வாழ்விலே ஒவ்வொரு வருடமும் கடைபிடித்து நாராயணனே நமக்கே பறை தருவார் என்று பாடினார் ஆண்டாள் நாச்சியார். தன்னை பாடியவர்களுக்கும் தன்னை பணிந்தவர்களுக்கும் உடனடியாக மோட்ச சாம்ராஜ்யத்தை தந்து, குறிப்பாக ராமாயணத்திலே ராமர் விடைபெற்று செல்கின்ற வேளை வருகின்றது. அந்த வேளையிலே ராமர் என்ன சொல்கின்றார்? அயோத்தி மக்கள் என்னோடு வைகுந்தத்துக்கு வர நினைப்பவர்கள் வரலாம் என சொல்கின்றார். இவன் பாவம் செய்தவனா, இவன் புண்ணியம் செய்தவனா என்றெல்லாம் அவர் பார்க்கவில்லை. அயோத்தி மக்கள் அத்துணை பேரும் என்னுடைய மக்கள். இந்த மக்களிலே யாருக்கெல்லாம் என்னோடு வைகுந்தம் வருவதற்கு இஷ்டம் இருக்கின்றதோ அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை துறந்து என்னோடு வைகுந்தத்துக்கு பயணப்படலாம் என கூறுகின்றார். அவரோடு அயோத்தி மக்கள் பானகம் சென்றதாக புராணம் கூறுகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான நம்மை காக்கின்ற பெருமாளுடைய அனுகிரகம் இருந்துவிட்டால் எல்லாமே சாதித்து விடலாம். ஆகவே அப்படிப்பட்ட பெருமாளுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்க வேண்டும், நமக்கு சித்திக்க வேண்டும் என்றால் இந்த நிர்ஜல ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தாலே போதும். நான் முன்னமே சொன்னது போல் எல்லா விதமான பாக்கியங்களையும் எல்லா விதமான க்ஷேமங்களையும் நமக்கு தரவல்லது இந்த நிர்ஜல ஏகாதசி விரதம். இந்த நிர்ஜல ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வாழ்க்கையிலே எல்லா விதமான பலமும் நலமும் பெறுவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நமோ நாராயணாய நமக, நமோ கோவிந்தாய நமக, நமோ நமோ நாராயணா, நமோ நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.